நம்ம எத்தனை பேர் சபைக்கு வரும்பொழுது நான் குடும்பமாக இந்த காலையில் வேலை எழுந்துச்சு நான் குடும்பமாக வந்துடுவேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப கடினமாக இருக்கும். நல்ல விஷயங்களை கடினமானாலும் நீங்கள் செய்து பழகிக் கொள்ளுங்கள். நல்ல விஷயத்தை கடினமானாலும் நீங்கள் செஞ்சிருங்க. ஏன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் வெறும் இது சபைக்கு வரல, நீங்கள் தேவனுடைய ஒரு ஒரு பிரசனத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க. அவருடைய அனாதி தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க. நெகமியா சொல்கிறான், அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளத்தாக்கு இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். சொல்லுங்க, நாங்கள் குடும்பமாக தேவனுக்கு நிற்போம். நீங்கள் குடும்பமாக தேவனுக்கு நின்று பழகுங்களேன், அதனுடைய பிளஸிங் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களை நெருக்கமானாலும் சரி நீங்கள் செஞ்சு பழகுங்க. குடும்பம் மட்டும் ஆண்டவரே இந்த வாரம் குடும்பமாக மட்டும் தான் சர்ச்சுக்கு போவேன். நீங்க இங்க நெகமியா குடும்பமாக அலங்கத்தை கட்டுறதுக்கு நிப்பாட்டிருக்கிறானா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த தரிசனத்தோட உங்க நினைச்சிருக்கிறார்னா, இந்த சபை கட்டப்பட அதனுடைய பங்குகள் உங்களுக்கு இருக்கு என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் நான் என்ன பண்ணுவேன், இந்த ராஜ்யத்தினுடைய வேலைகளை நான் நினைச்சுக்கிடுவேன். ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11 மணி வரை எந்த வேலையும் நான் வச்சுக்கிறாதீங்க. உங்களை ஒரு செட்டப்புகளை வச்சிங்கன்னா யாரும் நம்ம லைஃபுக்குள்ள வரவே முடியாது. சன்பலாத்து வர முடியாது, துபை வர முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும், அவன் வந்தாலும் சரி நான் என்ன பண்ணுவேன், குடும்பமாக நான் யுத்தத்துக்கு வருவேன். எனக்கு ஆர்மி ஃபோர்ஸ் இல்லையா, நான் ஆர்மி, என் குடும்பமே ஆர்மியா நாங்கள் வருவோம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களை நோக்கி அவர்களுக்கு பயப்படாதீர்கள், நீங்கள் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். பாருங்களேன், அவங்களுக்காக நீங்க பயப்படாதீங்க, நீங்க உங்களுக்காக என்ன பண்ணுங்க, உங்களை நீங்க யோசிங்க. இந்த ஆலங்கம் எங்களுக்காய் கட்டப்படவில்லை, இந்த ஆலங்கம் நமக்காய் கட்டப்படுகிறது. நீங்கள் குடும்பமாக உங்களுக்கு குடும்பமாக என்ன பண்ணுங்க, நீங்க யுத்தம் பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. வசனம் சொல்லுது, அவன் சொல்றான், நீங்கள் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து. அல்லேலூயா. நான் ஆண்டவரை நினைச்சு பார்க்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவரை நினைச்சு பார்க்கிறேன். உங்க லைஃப்ல ஒவ்வொரு நேரமும் நீங்கள் ஒன்றை செய்யும் பொழுது நீங்கள் ஆண்டவரை நினைத்து நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் சபைக்கு வரும்பொழுது, ஆண்டவரே உங்களை பார்க்க நான் வரேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க சொன்னதுக்காக உங்களுக்காக நான் என்ன பண்றேன், நான் ஜெபிக்கிறேன். இங்கே சொல்லுது, நீங்கள் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்களுடைய வீடுகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்றார்.